ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன், அயர்ன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை 8 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு மில்க் சப்ளை அதிகமாகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டிசீஸ், கேன்சரை தடுக்கிறதுக்கும், டயபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டி சலட் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே வெயிட்லெஸ் ஆகும். இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையுமே இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போது இதில் 2 பச்சை மிளகாவை நான் கீறி போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இதில் நான் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ கலந்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். இப்போது இதில் நான் ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியோடு நான் சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது எனக்கு 4 விசில் வந்துடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூட தான் எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய பையனுக்கு லஞ்சுக்கு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் கலந்து நான் கொடுத்து விட்டேங்க. என்னோடய பையனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இந்த பச்சைப்பயிறு வச்சு நிறையா ரெசிபீஸ் செய்யலாங்க. தோசை, பொங்கல், பாயாசம், லட்டு, அப்புறம் குழி பணியாரம், அந்த மாதிரி நிறைய செய்யலாம். இனிமேல் வர வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேங்க. என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.